பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு பராசர ஜோதிட மணிமன்றத்தில் ஒரு சிறப்புமிக்க ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக திருப்பூரைச் சேர்ந்த ஜோதிட கலையரசி, ஜோதிட வாணி, ஜோதிட சரஸ்வதி, ஜோதிட மகாலட்சுமி அனைத்து ரூபத்திலும் காட்சி கொண்டிருக்கும், பேசிக்கொண்டிருக்கும், அருள்வளித்து கொண்டிருக்கும் திருப்பூர் மீனாட்சி மேடத்துக்கு வணக்கம். தங்கள் முதல் முறையாக நடுவர் பொறுப்பை ஏற்றுக்கிறீர்கள், அதுக்கு ஒரு பணிவான வணக்கம். மேலும் மேலும் உங்களோட இந்த நடுவர் பொறுப்பு அதிகரித்து மேலும் புகழடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மேடம். உங்களோட பணி மேலும் சிறப்பாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன். இந்த பராசர மணிமண்டலத்தில் நடுவராக இருக்கிற அனைவருமே ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அந்த நிலைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கிரீடம் கொடுத்த மாதிரி அது அனைவருக்குமே கிடைக்கும். அந்த ஒரு கிரீடம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இன்றைக்கு. நீங்கள் நிறையா பட்டிமன்றத்தில் பேசியிருக்கலாம். பராசர மணிமன்றத்தில் நடுவராக இருக்கணும்னா பல ஒரு தீர்ப்பு சொல்லணும்னா பல நிலையில் குழப்பம் அடையணும், பல நிலையில் பைத்தியம் பிடிக்கணும். இதெல்லாம் அலசி ஆராய்ச்சி தான் நீங்கள் சொல்ல முடியும். எளிதாக சொல்ல முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடெலாம் இருக்குது. சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா இதில் இரு தரப்பிலும் பேசக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாமே இந்த தலைப்பை பார்க்கும்போது உண்மையை சொல்ல வேண்டுமா, நன்மையை சொல்ல வேண்டுமா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஜோதிடர்கள் வரும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த ரெண்டையும் சொல்லிதான் என்பது தலையாய கடமை. அப்ப இந்த ஒரு தலைப்புக்கு நானும் ஒரு நிலைப்பாட்டில் பேசலாம் என்று, உண்மை சொல்வது சிறப்பை தரும், உண்மை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த உண்மை அணியில் பேசுகிறேன். பரமத்தி வருவது சந்திரன். என்னோட பதிவையும் கேளுங்க. எந்த அளவுக்கு சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மார்க்கையும் போடுங்க. நான் பேசக்கூடிய ஒரு தலைப்பில் ஒரு ஜோதிடர்கள் எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது, அதாவது ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு ஜோதிடர்களை எப்படி பிடிக்கும் பிடிக்காது என்பதெல்லாம் அதை நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும். ஒரு ஜோதிடர் உணரணும். இப்போ வாடிக்கையாளருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜோதிடர் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, அதாவது வாடிக்கையாளருக்கு பிடிச்ச மாதிரி ஜோதிடர் இருக்க முடியாது, ஜோதிடருக்கு பிடிச்ச மாதிரி வாடிக்கையாளர் இருக்க முடியாது. அப்ப இது என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல தான் வாடிக்கையாளருக்கு பிடிக்கும். அப்ப ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, அதாவது நன்மையான விஷயத்த சொன்னா அவங்களுக்கு பிடிக்குமா, இல்ல உண்மையான சொன்ன விஷயத்த சொன்னா பிடிக்குமா அப்படிங்கிறத ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நம்ம வந்து ஒரு ஒரு பேட்டியே எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஜோசியர் உண்மையை சொல்லுவாரப்பா, எந்த ஒரு இதையும் பார்க்க மாட்டாருப்பா, அது யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாப்புல, போனா இருந்தாலும் பளிச்சுன்னு அடிச்சிருவாப்புலப்பா அப்படின்னு அந்த வாடிக்கையாளர் சொல்லணும். சொன்னாதான் அந்த ஜோதிடருக்கு அப்படி சொல்றாள் நமக்கு வேணும் அப்படின்னு தேடி வருவாங்க. மக்கள் வந்து அந்த உண்மை சொல்லக்கூடிய ஜோதிடர்கிட்ட தேடி வருவாங்க. அவரு அந்த உண்மையில வந்து நன்மையும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதாவது இப்ப கடையன் யோகி முருகன் ஐயா சொல்லியிருந்தார். இப்ப எஸ்ஆர்ஜே ஜெகநாதன் ஐயா வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறவங்களும் வந்து அழுதுகிட்டே போறாங்க. மணிமேகலை அம்மா கிட்ட வரவங்க அழுதுகிட்டே போறாங்க. ஒரு ஜோதிட வர்றவங்க வந்து அழுதுகிட்டு போவோம், போற அளவுக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லாரு. ஜோதிடர்கிட்ட அழுதுட்டு போறது தப்பு இல்லை. அந்த வாசப்படியை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க போய் எப்பயுமே அழுவக்கூடாது. இங்கேயே அழுது முடிச்சிடணும். ஒரு ஜோதிடர்கிட்ட அழுது அவங்களோட கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் தெளிந்த ஒரு நீரோடை போல் வெளியே போயிடணும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் அழுவவே கூடாதுன்றதா ஒவ்வொரு ஜோதிடரும் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட ஒரு வாடிக்கையாளருக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பலாபலன்கள் என்ற ஒரு கருத்தையும் கடையும் யோகி ஐயாவுக்கு சொல்கிறேன். இதுதான் அவங்களோட பாணி, பழக்கம் அப்படிங்கிற தன்மை. அப்ப ஒரு ஜோதிடர்கள் எப்படி ஒரு வாடிக்கையாளருக்கு உண்மை சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்மை செய்ய முடியும்னு பார்த்தா, உண்மை சொன்னாதானே நன்மை நடக்கும். உண்மை சொல்லினா எப்படி நன்மை நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு வரியிலேயே சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட வந்து இந்த ஒரு பாடல் வரியிலேயே ஃபர்ஸ்டே போட்டிருந்தேன். அந்த வரியை மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா அந்த தலைப்புக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். அந்த உண்மையை சொல்லும் போது அந்த உலகமே அவனிடத்தில் மயங்குமா. அந்த மயக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெளிவு கிடைக்கும்னு வச்சுங்களேன். அதாவது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், உண்மை என்பது அன்பாகும் பெரு பணிவு என்பது பண்பாகும், உண்மை என்பது அன்பாகும் பெரு பணிவு என்பது பண்பாகும்.
இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகுமா? அதாவது பாருங்க, அந்த உண்மையை சொல்றதுனால எல்லா நன்மையும் உண்டாகுங்கிறான். அப்ப ஒரு ஜோதிடர்கள் வரும் வாடிக்கையாளர்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலன் சொல்லணும் அப்படிங்கிறதை நான் வாடிக்கையாளருக்கு ஒரு பார்த்த ஒரு நிகழ்வு. ஏன்னா இப்போதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தை கூட நான் குழுவில் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் ஜாதகம், 46 வயசு ஒரு பெண்ணின் ஜாதகத்தை கொடுத்தாங்க. அந்த ஜாதகத்தை பார்க்குறேன். பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து அவங்க கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம்லாம் எப்படிங்கய்யா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தை பாக்கிய பெண்ணுக்கு நல்லா தாங்க இருக்குது, குழந்தையெல்லாம் நல்லா பிறக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னேன். ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த பாக்கியம் இருக்குதுங்க உங்கள் பெண்ணுக்கு, அதில் எந்த குறையும் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் அப்புறம் இன்னொரு ஜாதகத்தையும் கொடுத்தாங்க. அந்த இதையும் பாருங்க அப்படின்னாங்க. அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அதில் வந்து ஆண் ஜாதகம், அவங்களோட மாப்பிள்ளையோட ஜாதகம். அப்போ அதையும் கொடுக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இந்த ஜாதகத்துக்கு இருக்காதுங்க. அதாவது இவருக்கு வந்து அந்த தன்மை இல்லை, அந்த ஜாதகத்துக்கு எல்லாமே கெட்டு போயிருக்குதுங்க, அந்த பாவங்கள் எல்லாம் கெட்டு போச்சுங்க, இவருக்கு அந்த அமைப்பு இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அதை நம்ம வந்து பரிகாரம் பண்ணலாம் இருக்குங்க, அதில் செஞ்சா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வார்த்தை சொல்லலாம். அவங்களே அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் டெஸ்ட் டேபி மூலியமாக ஒரு குழந்தைய எடுத்துக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். அதுக்கு எங்கள் மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. எங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் அந்த அமைப்பு, குழந்தை பெற்றுக்கிற அமைப்பு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மாப்பிள்ளைக்கு அந்த அமைப்பு இல்லை, அதனால் அவரு தான் இதாக இருக்குது. அதனால் நீங்கள் வேற ஒரு இதை வச்சு நீங்கள் கரு பையில் வச்சு நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாருங்க. அந்த அந்த டெஸ்ட் கூட அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாராம். அப்போ அந்த அளவுக்கு அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு, இது இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இவங்க செலவு பண்ணது, பரிகாரம் செலவு பண்ணது, இதெல்லாம் அவங்களாம் பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்க இதுக்காக ஒரு மெனக்கெட்டு ஒரு 20 லட்ச ரூபா செலவும் பண்ணியிருக்காங்களாம். சும்மா இல்லைங்க, செலவும் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து அதை வந்து நான் அந்த ஜாதகத்தை நான் பார்த்துட்டு இது இல்லைன்னு சொல்றது, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலைங்க, இதுக்கு பரிகாரம் பண்ணால் இதுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நாங்கள் ஏங்கிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம சொல்லிட்டோமா பிரச்சனையே இல்லை. அப்போ நான் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இவருக்கு அந்த தத்தெடுத்து வளர்த்துறக்கூட ஒரு பாக்கியம் கூட கிடையாது, இல்லைங்க அந்த ஜாதகத்துக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையை எடுத்து வச்சு சொன்னபடி தான் அதுதாங்க உண்மை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு குழந்தை எடுத்து வளர்த்துறதுக்கு விருப்பம் இல்லைங்க, டெஸ்ட் பெக்கிறதுக்கு ஒரு உரிமை இல்லைங்க, பொண்டாட்டியை நம்ப மாட்டேங்கிறானுங்க, வீட்டை போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கன்னு அவங்க மாமியார் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க கேட்டோன்னே அவங்க நம்ம கூட சொல்லக்கூடிய விஷயத்தை உண்மை நிகழ்வி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஜோதிடர்கள் எப்பொழுதுமே வரும் வாடிக்கையாளருக்கு அது எல்லாருமே அவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறோம்ன்ட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம மறைச்சு அதை நம்ம அதை வந்து மறைச்சு அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு அதை மறைச்சு சொல்லிட்டோமா நிச்சயமா அந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நேராக நம்மளை தேடி தான் வருவாங்க. ஏங்க முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு அவங்க வந்து நம்மளை வந்து கேட்பாங்க. இல்லைங்க சொன்னால் உங்களுக்கு இதாகிரும்னா அதனால தாங்க சொல்லலைங்க அப்படின்னு சொன்னால், என்னங்க ஜோசியர் நாங்கள்லாம் இதுக்காக தாங்க வரோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வர்றாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமாக அந்த சூழ்நிலை ஆயிரும்னு வச்சுங்களேன். அப்போ எந்த ஒரு ஜாதகத்தையும் ஆயுள நிர்ணயம் பண்ணுறதுக்கு எந்த ஜோதிடனாலையும் முடியாது. இந்த டைம்ல சொல்லி இதெல்லாம் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏதோ இவங்க சொல்லும்போது அது சாத்தியமாகும், அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அது மாதிரி ஒரு இறைவன் கிரகத்தை படைக்கிறான். இறைவன் கடவுள் நமக்கெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்த கடவுள் இருக்காங்க. ஆனா உண்மை செய்யதாங்க நவக்கோள்களே படைச்சிருக்கிறான். நவக்கோள்கள் வந்து இன்னாரு நல்லவர், இன்னாரு கெட்டவர்லாம் பார்க்காது. அவன் செய்த ஒரு நல்பலனும் தீய பலனுக்கு உண்டான உண்மையான ஒரு கடமையை செய்வதற்கு நவக்கோள்கள் இருக்குது. அதான் நவக்கிரகத்தை தனியாக படைச்சிட்டாங்க. கடவுளுக்கு அடுத்தாப்புல நவக்கிரகங்களுக்கு அந்தந்த தண்டனை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. உண்மையான பலனை கொடுங்க. அதாவது சனி வந்து நீதிமான உண்மையான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது மாதிரி ஒரு ஜோதிடர்களும் நவக்கிரகம் போல்தான். அதனாலதான் ஜோதிடர்கள் ஒரு ஒற்றுமையே இருக்காது. இவர் இந்த பக்கம் திரும்பிக்குவார், அவர் அந்த கருத்து வேற்றுமை வந்து பிரிஞ்சிடுவாங்க. அது மாதிரி நவக்கிரகத்தில் போலதான் ஜோதிடர்களும். அதாவது உண்மையை சொல்ற ஜோதிடர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள், ஜெயித்து கொண்டு இருப்பார்கள். இவர்கள் போனா கூட அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கும், அந்த சொன்ன உண்மைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஏன்னா உண்மையை சொன்ன ஜோதிடர்கள் அனைவருமே இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு மறைந்தாலும்
வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவரை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம் என்பது யாரும் மறந்துட முடியாதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஜோதிடத்தில் உண்மை சொல்லி நன்மையை செய்யும்போது அது நன்மையை அளிக்கும் என்ற ஒரு நல்ல ஒரு வரிகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி நீங்க உண்மையை சொல்லுங்க, நன்மை தானா அவங்களுக்கு நடக்கும். வெறும் நன்மையை மட்டும் சொல்லிட்டு உண்மையை மறைச்சிங்கன்னா தீமை நடந்துவிடும். தீமை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன நன்மை காணா போய்விடும். உங்க மேல் அவப்பேர் வந்துவிடும். அப்ப ஜோதிடருக்கு நல்ல பேர் வேண்டும் என்றால் அது கசப்பான விஷயமா இருந்தாலும் சரி, இனிப்பான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஓப்பனா சொல்லிடணும். எப்படி ஓப்பனா சொல்லணும்னா, இப்ப ஒரு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி கரூர் மணிமேகலை அம்மா ஒரு ஜாதகத்த போட்டிருந்தாங்க. தன்னோட அ மகனுக்கு மருமகளா வரக்கூடிய ஜாதகம். அந்த ஜாதகத்த நம்ம என்ன சொன்னோம்? நீங்க திருமணம் பண்ணிருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? 7ஆம் இடத்துல ராகு இருக்குதுங்க. அந்நிய கிரகம் இருக்குது. அந்த திசை நடக்குது. அப்போ ஒரு பாதிப்பு ஏதாச்சும் வரும்ல? அப்படி நம்ம சுட்டி காட்டணுமா இல்லையா? அந்த மாரி பளிச்சுன்னு நம்ம சுட்டி காட்டிட்டு போயிரணும். அத நம்ம இவங்க நம்ம ஜோதிடர் தானே, இவங்களுக்கு நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன பலன் வருதோ, அந்த பலன் இந்த பெண் அ அதாவது காதலிச்சு தான் திருமணம் பண்ணும் அப்படிங்கிற எடுத்தோன ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டேன். அது மாரி ஒரு ஜாதகத்த போட்டுச்சு. இந்த ஆளுக்கு ஆண்மை தன்மை இல்ல. அவ்வளோதான். நம்ம ஜாதகத்தை அப்படிதான் சொல்லி ஆவணும். அதுக்கப்புறம் அது நமக்கு வர்ற விஷயங்கள் அது வேற. நம்மளை பத்தி நன்மை நல்லது நினைச்சாலும் சரி, கெட்டது நினைச்சாலும் சரி, அது விஷயம் வேற. நமக்கு கிரகங்கள் என்ன சொல்லிக் குடுக்குது? அந்த உண்மையை ஒளிவு மறைவு இல்லாம ஆ துணிச்சலாக நம்ம வாடிக்கையாளர்ட்ட சொல்லிறணும். அது வாடிக்கையாளர் நமக்கு தெரிஞ்சவரு, தெரியாதவரு, பழகுனவரு, அவர் உயர்வானவரு, இல்ல கம்மியானவரு, எம்எல்ஏ, எம்பி, முதல்வர் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அந்த ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் என்ன சொல்லுதோ, அத மட்டும் தான் நம்ம சொல்லணும். அந்த சொல்லணும்னா, நம் உண்மையை சொன்னா தான் அது ஜெயிக்க முடியும். ஆ உண்மைய சொல்லி நன்மை அடைஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. அது மாரி வெறும் நன்மைய மட்டும் அவங்களுக்கு வந்தா போதும் அப்படின்னு நன்மைய மட்டும் நல்லது மட்டும் சொல்லிட்டு வந்துட்டோமா, நிச்சயமா அந்த ஜோதிடர்கள் தோத்து போயிருவாங்க. அதனால நீங்க ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை உண்மையை மட்டும் சொல்லுங்கள். உண்மையை மட்டும் சொன்னால் நன்மை தானா நடக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து, உண்மைக்கே முதலிடத்தை கொடுக்கணும் நடுவர் அவர்கள். அதனால உண்மைதான் ஜெயிக்கும். அதாவது பல நாள் பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டு வரவன் ஒரு நாள் உண்மைய சொல்லி அந்த இடத்த விட்டு வெளிய வந்துரலாம். அது மாரி நம்ம ஒரு ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு பல பொய் சொல்லலாம். அதுக்கு உண்மைய சொல்லிட்டு நம்ம கம்முனு அந்த தண்டனைய அனுபவிச்சுட்டு போயிரலாம். அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குது. அதனால எந்த ஒரு நிகழ்வுக்கு உண்மைய சொல்லிட்டா நம்ம மனசாட்சி உறுத்தாதுங்க. நம்ம அத மறைச்சு ஏதாச்சும் பேசணுமா, நம்ம மனச்சாட்சி டெய்லி நம்மளை உறுத்தி நம்மளே கேள்வி கேட்டுட்டு இருக்குங்க. நம்ம மனசாட்சி கேள்வி கேட்கக்கூடாதுன்னா, நம்ம உண்மையை மட்டுமே பேசணும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன் இந்த பராசர மணிமன்றத்தில். இந்த தலைப்புக்கு உண்மையை பேசினா சிறப்பை தரும் என்ற கருத்துக்கும், ஜோதிடர்களுக்கு சிறப்பை தரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை புரிய வைத்திருக்கிறேன். அனைவருக்கும் இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றியும், நடுவர் அவர்களுக்கும் நன்றியும் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன்.